இன்னைக்கு தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா பிச்சை போட்டா நீங்க அவங்க வாக்கு அளிப்பிடுவாங்களா உங்களுக்கு? இன்னைக்கு தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா பிச்சை போட்டா நீங்க அவங்க வாக்கு அளிப்பிடுவாங்களா உங்களுக்கு? தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1,17,00,000 பெண்கள் இதனால பயன்பட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் பிச்சை எடுத்துறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, இது இழிவுபடுத்துற மாதிரி இல்லையா? அப்ப உங்களுக்கு அது ரத்தம், எங்களுக்கு அது தக்காளி சட்னியா? இல்ல நான் தெரியாம கேட்கிறேன். அதுவும் பிரபல நடிகை அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்லிருக்காங்க? 1000 ரூபாய் அப்படிங்கிறது பிச்சை காசாக்கா? உங்களுக்கு அது பிச்சை காசா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அது மதிப்பூதியம், உரிமையாக நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஊதியம். சரிங்களா? அதை பத்தி எல்லாம் நீங்க சொல்றத நினைச்சாலும் நாங்களாம் வருத்தப்பட போறது இல்லை. ஏன்னா இது உங்க வீட்டு காசு கிடையாது. எங்களுடைய வரி பணத்தை எடுத்து எங்களுடைய முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு அண்ணனாக இருந்து, ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து உங்களுக்காக நான் தரமான்னு சொல்லி எங்களுக்காக அள்ளி கொடுத்திருக்காரு. அவரு இன்னும் ரொம்ப காலம் வாழணும். இதை நீங்க கொச்சியான ஒரு வார்த்தை சொல்றீங்களா? நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களை பத்தி யாராச்சும் அவதூறு பேசினா, ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா, ஐயோ பெண்களை இழிவுபடுத்துறாங்க, பெண்களை கேவலப்படுத்துறாங்கன்னு நீங்க எல்லாம் சொல்றீங்களே, அப்ப இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1,17,00,000 பெண்கள் இதனால பயன்பட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் பிச்சை எடுத்துறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, இது இழிவுபடுத்துற மாதிரி இல்லையா? அப்ப உங்களுக்கு அது ரத்தம், எங்களுக்கு அது தக்காளி சட்னியா? இல்ல நான் தெரியாம கேட்கிறேன். எங்கிறது இதெல்லாம் நீங்க பழகிட்டு வரீங்கன்னே புரியலையே. எவ்வளவு ஒரு நல்ல ஒரு திட்டத்தை யோசிச்சு, பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய நிலைப்பாட்டை அவங்க உணரணும், அவங்களுக்கான ஒரு சுமையை, அதாவது அவங்களுக்கான அந்த உரிமையை கொடுக்கணும், அவங்களோட சுமையிலிருந்து ஒரு பகுதியினாச்சும் என்னால முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நிதி பற்றாக்குறை இருந்த போதிலும் ஆட்சிக்கு 2 வருஷம் கழிச்சு இதுக்கான சரியான வரைமுறைகளை வகுத்து இனி வரக்கூடிய 2024-25 பட்ஜெட்ல இதுக்காக தனி தொகையவே ஒதுக்கி வச்சு ஆக சிறந்த ஒரு செயல்பாட்டை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அரசு தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. இதே நீங்க இவ்வளவு கேவலமா சொல்றீங்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது எவ்வளவு உயர்வான ஒரு விஷயம்னு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பெண்களுக்கும் தெரியும். எது தெரியுங்களா? பிச்சை. இப்போ தேசிய மகளிர் தினம்னு சொன்னதுக்கு அப்புறம் 10 வருஷமா குறைக்காத அந்த கேஸ் விலைய போனா போதுன்னு 100 ரூபாய் குறைச்சிருக்காரு பாருங்க உங்களுடைய பிரதமர். இதுதான் பிச்சை. இந்த பிச்சைக்கு என்ன பதில் அடிங்கிறது 2024 தேர்தல்ல தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களை உங்களுக்கு திருப்பி கொடுக்கத்தான் போறாங்க. அப்ப தெரியுங்க யாரோட ஆட்சி சிறந்த ஆட்சின்னு சொல்லி. பார்க்கலாம்.